Siralagi. Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. Love is not love. Love is not love. Love is not love. வெங்காயம் தக்காளி. Love is not love. Love is not love. Love is not love. Love is not love. லவ் இஸ் நாட் லவ். வா. நான் லவ் சொல்ல வர்றப்போ எல்லாரும் சொல்லி கொடுத்த மாதிரியே லவ் இஸ் நாட் லவ்னு சொல்றாங்க. சகுனமே சரியில்லையே. பாத்துக்கலாம். Love is not love. 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 ஹே, என்னது இது? Love. அவசகுணமா பேசிட்டு இருக்க? ஏன் இப்படி பேசுற? Love is always love. That's all. யார் நீங்க? கேக்குறல யார் நீங்க? கயல் மேடம் இருக்காங்களா? நான் அவங்கள பார்க்க தான் வந்திருக்கேன். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? Hey. Hey, கயல். Whoa. I'm sorry. பிருத்வி சார், நீங்களா? என்ன சார் இது? எனக்கே அடையாளம் தெரியல. Yes, it's me. Prithvi, the famous actor. பைக்ல வரப்போ யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இப்படி வந்தேன். ஓ, How's that? சூப்பர் சார். சார், ஆச்சரியமா இருக்கு சார். என் பையன் கூட உங்களோட பெரிய ஃபேன் சார். உங்களை பார்த்தேன்னு சொன்னா அவன் என்ன நம்பவே மாட்டான் சார். அப்படியா? நம்ப சொல்லுங்க. இந்த பிருத்வி எந்த நேரத்துல எங்க இருப்பான்னு சொல்லவே முடியாது. இந்த நிமிஷம் எங்க இருக்க, அடுத்த நிமிஷம் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது. கயல் சார், பைக்ல வந்திருக்கேன். வாயேன், ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். சார், இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கு. ஷூட்டிங் வேற நெருங்குது இல்லையா? அதுக்குள்ள பக்கவா ப்ரிப்பேர் ஆகணும் சார். என்ன கயல், இதெல்லாம் ஒரு கிளாஸா? நீ என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லி கொடுத்துருப்பேன். ஓ, இங்கிலீஷ், பிரெஞ்சு, ரஷ்யன், ஜெர்மன், இப்படி பல லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓ, இட்ஸ் ஓகே, ரைட். அப்ப நீ வரல. சார். ஃபைன், நான் கிளம்புறேன். சரிங்க சார். நீ நல்லா இங்கிலீஷ் படி, பட் லவ் இஸ் லவ்னு படி. தட்ஸ் கரெக்ட். சார், அது ஷேக்ஸ்பியரோட கவிதை. இருக்கட்டும், எப்பவும் எல்லாத்தையும் மாத்தி புரட்சி பண்ணணும். ஓகே, லவ் இஸ் நாட் லவ் இல்ல. லவ் இஸ் ஆல்வேஸ் லவ். இன்னைக்கு என் லவ் சொல்ல முடியாம போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் நீ ஆபீஸ்க்கு வந்து தானே ஆகணும். அங்க வச்சு என் லவ் சொல்றேன். சார், நத்திங் கைல். ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே சார். Bye. பாய் சார். பாய். பாய் சார்.
கயல், நான் உன் கூட ஓடிக்கிட்டே லவ் சொல்லணும். எஸ், ஓடிக்கிட்டே சொல்லணும். இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நீ ஓகேன்னு சொன்னா அப்படியே எங்கேயாச்சும் ஓடி போய் நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணிடலாம். செலிபிரிட்டியா இருக்கிறது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம். ஃப்ரீயா ட்ரெஸ் கூட போட முடியல. எங்க போனாலும் மாறு விஷயத்திலே போக வேண்டியதா இருக்கு. ஓகே, யார் நீ? யார் உள்ள இருந்து வர? எப்படி உள்ள போன? என்ன அடையாளம் என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? தெரியல. தட்ஸ் குட். அதுவும் உள்ள இருந்து நான் வெளியில போறப்ப யாருன்னு கேக்குற பாத்தியா? ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. வெரி குட் செக்யூரிட்டி. சார், நீங்களா? எஸ், நானே தான். ஐ எம் பிருத்வி. பத்திரமா வீட்டை பாத்துக்கோ மேன். யாரையாவது உள்ள விட்டுட்டு வெளியில வரப்ப யாருன்னு கேட்காத. சாரி சார், சாரி. ஐயோ, கயல், I'm coming. I'm coming, my sweetheart. ஓ நினப்புல இப்ப என் ஹார்ட் சேர்ந்து துடிக்குது. என்னை பார்த்த உடனே அப்படியே நீ ஷாக் ஆக போற. சீக்கிரம் வாங்க, அவன் உள்ளதான் போறான். வாங்க. யாரடி இந்த நேரத்துல? தெரியலையே. மூஞ்சிய வேற மறைச்சுக்கிட்டு கயல் வீட்டு வாசல்ல நிக்கிறான். ஐயோ, இவன் முகத்தை வேற தெரியாம மூடி வச்சிருக்கான். திருடனா? எங்க? திருடனா? எங்க? 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 திருட எங்க? ஏய், யாரா நீ? மரியாதை கீழே உட்காரா. ஏய், கீழே உட்காரான்ற ஸ்டைலா நிக்கிற. பாக்குறதுக்கு பணக்கார திருட மாதிரி தெரியறான். அத ஸ்டைலா நிக்கிறான். ஒழுங்கா உட்காரியா இல்லையாடா? திருடிட்டு ஓடுறவனை தான் பாத்திருக்கேன். ஆமா ஆமா. இவன் ஓடி வந்தல திருடுறான். இப்பெல்லாம் அப்படிதான். ஓடி ஓடி உழைக்கிறதுல அந்த காலம், ஓடி ஓடி திருடுறது தான் இந்த காலம். ஃபேஷனா போச்சு. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. I'm not a thief. இங்கிலீஷ் பேசுறான் பாருங்க. என்ன சொல்ல போற? வேலை கிடைக்கல, அதான் திருட்டு வந்துன்னு சொல்ல போற, அதானே? No, no. Old man. Absolutely. இது வேற, இது வேற. ஏய், விட்டா பேசிட்டே போற. பொழுது விடியற நேரத்துல தைரியமா வீட்டு பூட்டை உடைக்கிறவன சும்மா விடக்கூடாது. இவனெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். திருட்டு பையன்லாம் விடவே கூடாது. போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னாச்சு? ஏன் எல்லாம் கூட்டமா நிக்கிறீங்க? இவன் திருடமா உன் வீட்டு பூட்டை தான் உடைச்சுக்கிட்டு இருந்தான். மடக்கி புடிச்சிட்டோமா? கயல், கயல், it's me, it's me. Yeah. சார்,
பிருத்வி சார் நீங்களா என்ன இந்த நேரத்துல இங்க நம்ம பிருத்வி சார்டி. பிருத்திவி சார், நாங்களாம் உங்க ஃபேன் சார். பிருத்திவி சார், நீங்க யாருன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? எங்க சொல்ல விட்டீங்க? அதான் திருடனை அடிக்க வந்துட்டீங்களே. உன் வீட்டு போட்டு இழுத்துட்டு இருந்தாருமா, அதனாலதான் திருடன்னு முடிவு பண்ணிட்டோம். ஐயோ சாரி சார், தெரியாம பண்ணிட்டோம். கொஞ்சம் அசந்து உங்க கையில சிக்கியிருந்தனா கைமா போட்டிருப்பீங்க, கைமா. சார் என்ன சார் இந்த நேரத்துல? ஏன் சார் இங்க வந்தீங்க? இல்ல கையல், ஜாகிங் போலான்னு கிளம்புனேன். உன் கூட சேர்ந்து போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஐயோ காலங்கத்தால எங்க ஏரியாவே எழுப்பிட்டீங்களே சார். சார் சாரி சார். வாங்க போலாம். வாங்க போலாம். சாரி சார், அடுத்த படம் எப்ப சார் ரிலீஸ் ஆகும்? நான் சொல்றேன். நீங்க போய் தூங்குங்க, ஓகே? உன் கூட சேர்ந்து ஜாகிங் போலான்னு வந்தேன். ஆனா இத்தனை கலாட்டம் ஆயிடுச்சு. சார் நான் படம் கமிட் ஆனதுமே ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டேன். ஓ, நம்ம டைரக்டர் நான் கொஞ்சம் உடம்ப குறைச்சா பெட்டரா இருக்கும்னு சொன்னாரு. படத்துல மலை ஏறுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அதான் உடனே ஜாகிங் எக்ஸசைஸ்லாம் ஆரம்பிச்சேன். இப்பதான் ரன்னிங் முடிச்சிட்டு வந்தேன். செம்ம டயர்டா இருக்கு. அப்புறம் Okay. நான் குளிச்சுட்டு ரெடி ஆகணும். இங்கிலீஷ் டீச்சர் வந்துருவாங்க. ஓ, கிளாஸ் இருக்கா? ஆ, அப்ப நீ ஆபீஸ்க்கு வரலையா? இல்ல சார், ஷூட்டிங் நெருங்குது இல்லையா, பர்ஃபெக்ட்டா ரெடி ஆகணும்ல, கிளாஸையும் பக்காவா முடிக்கணும். என்ன நீ ஆபீஸ் வர மாட்டேங்கிற? அங்க எவ்வளவு பிளானிங்லாம் இருக்கு தெரியுமா? நீ பக்கத்துல இருந்தா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். அதான் இப்ப நீ கிளாஸ் அது இதுங்கிற. ஓகே, யூ கேரி ஆன், அப்புறமா பாத்துக்கலாம். சரி சார், நான் குளிச்சுட்டு கிளாஸ்க்கு ரெடி ஆகுறேன். நீங்க ஜாகிங் போகலையா? யா, போகணும். 5 கிலோமீட்டர்ஸ் ஜாக் பண்ணணும், வாக் பண்ணணும். அப்பதான் ஃபிட் ஆக முடியும். நானும் படத்துக்கு ரெடி ஆகணும் இல்லையா? ஓகே, பாய். ஓகே சார், பாய் சார். உங்ககிட்ட லவ் சொல்லி உன் மனசை திருட வந்த என்ன திருடன்னு சொல்லிட்டாங்க. ஆனா புரிய வேண்டிய உனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குதே. உன்னை எப்படியாவது ஆபீஸ்க்கு வர வைக்கணும், பேசணும், ஐ லவ் யூன்னு சொல்லணும். அதுக்கு ஏதாச்சும் ஐடியா பண்றேன். இந்த செக்மெண்ட் தனியா பிரிச்சு வச்சிரு. இதெல்லாம் பாத்துரு, ஓகேவா? டேய், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். நீ ஒரு தடவை பாத்துரு. ஓகே. ஓகே, நீ ஆர்ட் டைரக்டருக்கு ஃபோன் வச்சியா? அவர்கிட்ட சொல்லிட்டேன், வந்துகிட்டே இருக்காரு. வராரா? இப்போ வராரா? சரி, ஓகே. டேய், இந்த காஸ்டியூம் டிசைனரை வர சொல்லிட்டியாடா? அவர் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு வராரா? வந்துருவாரு. சரி, ஓகே. சார் சார், வாட்ஸ் தி மேட்டர்? இந்தாங்க சார். ஏதாவது சைன் பண்ணணுமா? இல்ல சார், இத பாத்தீங்களா? இது கரெக்டா? ஆமா சார், கரெக்டு தான். தப்பா எதுவும் காட்டலையே? நிச்சயம் கிடையாது சார், 100% நம்பலாம். இப்ப நான் இதை விசாரிக்கிறேன். இனிமே இந்த மாதிரி விஷயங்களை டிலே பண்ணாம உடனே என் கவனத்துக்கு கொண்டு வாங்க, இல்லைன்னா கம்பெனி பேர் கேட்டுடும். அதோட சுபாஷ்க்கு நான் பதில் சொல்லணும். ஓகே சார். நீங்க போங்க, டைரக்டர் வர சொல்லுங்க. சரி சார். டேய், இந்த செட்டப் கலர்ஃபுல்லா இருக்குல்ல? ஓகே, ஓகே. தினேஷ் சார், சார் உங்களை கூப்பிடுறாரு. ஓகே சார். என்ன சார், கூப்பிட்டீங்களாமே? கையில உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. சார் புரியல சார், ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன தினேஷ், இப்ப நீங்க வர சொல்றீங்களா இல்ல நான் பேசவா? நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், அதான் உங்ககிட்ட சொல்லி வர சொல்றேன். ஓகே சார், இமிடியேட்டா வர சொல்றேன் சார்.
ஹலோ, சொல்லுங்க தினேஷ். மேடம், பிருத்திவி சார் அவரோட ஆஃபீஸ்க்கு உடனே உங்களை வர சொன்னார் மேடம். எதுக்கு? தெரியல, சார் பயங்கர கோவமா இருக்காரு. உடனே வாங்க மேடம் ப்ளீஸ். கோவமா இருக்காரா? ஆமா மேடம். ஏன்? தெரியல மேடம், கிளம்பி வாங்க. என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாரு, உங்ககிட்ட தான் பேசணுமா? அஷோ தினேஷ், எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கு. மேடம் வேற இப்போ வந்துருவாங்க. நான் இப்போ எப்படி தினேஷ் வர முடியும்? என்ன மேடம் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? ஷூட்டிங் வர நெருங்கிடுச்சு. சார் வர பயங்கர அப்செட்டா இருக்காரு. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. என்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நேர்ல உங்ககிட்ட தான் பேசணுமா? உங்களை உடனே வர சொல்றாரு மேடம். நீங்க கிளம்பி வாங்க மேடம். சரிங்க தினேஷ், நான் வரேன். என்ன தினேஷ், என்னாச்சு? தெரில மேடம், ஏனே தெரில. சார் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. நீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேசுங்க மேடம். சார், கையில உள்ள வர சொல்லுங்க. சரிங்க சார். ஒரு நிமிஷம். ஆ? நான் ரொம்ப கோவமா இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. ஓகே சார். இந்த மெட்டீரியல்லாம் லைனிங் வர மாதிரி இருக்கணும். மேடம், சார் உங்களை உள்ள வர சொன்னாங்க. மேடம், சார் ரொம்ப கோவமா இருக்காரு, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்னடாச்சு? என்னடா? என்ன கயல், வேற படத்துல ஏதாவது நடிக்க போறியா? சார், வேற படத்துல நடிக்க போறியான்னு கேட்டேன். சார், என்ன சார் இப்படியெல்லாம் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்லையே, எனக்கு உன்னோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா அப்படி எதுவும் தோணல. வேற படத்துல நடிக்க போற மாதிரியே இருக்கு. ஐயோ சார், அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். உங்களுக்கே தெரியும்ல சார், இந்த படத்துக்காக நான் எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஸ்கிரிப்ட் படிக்கிறேன், டெய்லி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அட்டென்ட் பண்றேன். முழுக்க முழுக்க நம்மளோட படத்துல தான் சார் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி இன்னும் எதுவுமே இல்லை சார்.